ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மலர் யுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான பதிவு. இந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே அவசியமானதும் கூட சொல்லலாம். பூஜை அறையில் இருக்க வேண்டிய சாமி படங்கள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம எந்த சாமி படங்கள் வைக்கணும், எந்த சாமி படங்கள் வைக்கவே கூடாது அப்படின்றத பற்றியும் பார்க்கலாங்க. சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா சாமி ரூம் வந்து ரொம்பவே குட்டியாக இருக்கும், கிச்சனில் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் எந்த மாதிரி படத்தை வச்சு வழிபடலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். நாங்கள் ஒரு வீடுனாலே எது இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக பூஜை அறை இருக்கோங்க. இடமே இல்லைனாலும் சமையல் அறையில் சின்ன செல்ஃப்லையாவது பூஜை அறையாக மாற்றி வச்சுருப்பாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கேருந்து ஒரு ஞாபகார்த்தமாக ஒரு சாமி படத்தை வாங்கிட்டு வந்து வச்சுக்குவாங்க. சின்னதாக இருக்கும், எல்லா படத்தையும் போட்டு அந்த சாமி ரூமில் அடைச்சி வச்சுருவாங்க. ஸோ முதல்ல கொச்சன்ட்டு நிறைய சாமி படத்தை வச்சுக்கிறத தவிர்த்துருங்க. கண்ணுக்கு அழகாக பார்த்தோன்னு நம்ம மனசை ஒரு ஆர்ப்பரிக்கிற மாதிரி சாமி படங்களை நீங்கள் பூஜை அறையில் வைங்க. ஏன்னா சின்ன படங்களை அதிகமாக வைக்கும்பொழுது நெருக்கி இருக்கும், பூஜை அறையை பார்க்கும்போதே நிறைவாக இருக்காதுங்க. அதுலேயும் சில பேர் பார்த்திங்கன்னா சில கோவிலுக்கு போயிட்டு வந்து சில சாமி படங்களை வாங்கிட்டு வந்து வச்சோம், அதுலேருந்து தான் நம்ம கஷ்டம் வருது அப்படின்னும் யோசிக்கவும் ஆரம்பிச்சிருவாங்கங்க. இதெல்லாம் தவிர்க்க நம்ம தேவையில்லாத சின்ன படங்கள் இல்லை அட்டையில் இருக்க படங்கள், அது மட்டும் இல்லாமல் ஒரு நகை கடைக்கு போனாலோ இல்லை வந்து சில கடைகளில் சில வீடுகளில் ஏதோ ஒரு கேலண்டரில் சாமி படம் கொடுக்கறது இல்லை சின்ன அட்டையில் சாமி படம் கொடுக்கறதுன்னு கொடுப்பாங்க. நம்ம அதை தூக்கி விசிறி அடிக்க முடியாமல் பூஜை அறையிலேயே எடுத்துகிட்டு வந்து வைப்போங்க. ஸோ இதெல்லாமே தவிர்த்திடுங்க. நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை அழுத்த மறக்காதீங்க. அப்போ தாங்க இதை போல் ஆன்மீக வீடியோஸ் உங்களை வந்தடையும். வீடு பால் காய்ச்சிரும், வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம் அப்படின்னா புதுசாக சாமி படம் வைப்போங்க. கடைக்கு போய் வாங்கணுன்னாலே என்ன மாதிரி படம் வாங்குவோம்? நடுவில் விநாயகர் இருப்பார், இந்த ஒரு பக்கம் சரஸ்வதி அம்மாவும் இன்னொரு பக்கம் லக்ஷ்மி தேவியும் இருப்பாங்கங்க. அந்த படங்கள் வாங்குவோம். இல்லையா அது பக்கத்துலேயும் முருகப்பெருமான் இருப்பார், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெருமாள் இருப்பார். ஸோ இந்த படத்தை நம்ம வாங்கி வைப்போங்க. இந்த படம் வாங்கி வீட்டில் வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. முக்கியமாக எல்லார் வீட்லையுமே நம்ம விநாயகர் பெருமான் படம் இருக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான், ஸ்ரீ மகாலட்சுமியுடன் கூடிய நாராயணன் சுவாமி, அம்பிகையுடன் கூடிய சிவபெருமானும் வைக்கலாங்க. பசுவுடன் அல்லது ராதையுடன் கூடிய கிருஷ்ணர் வைக்கலாங்க. இப்போ இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு தம்பதியினராக நம்ம ஃபோட்டோ வச்சுக்கிறோம் இல்லைங்களா? தனித்த உருவங்களாக எந்தெந்த சுவாமிகள் வைக்கலாம்னு பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மா, மீனாட்சி, விசாலாட்சி அம்மா வைக்கலாம். பால திரிபுர சுந்தரி மற்றும் லலிதாம்பாள் படம் வைக்கலாங்க. அஷ்டலட்சுமிகள் படம் வைக்கலாங்க. அம்பிகை படங்களும் வைக்கலாங்க. எனக்கு சில தெய்வங்கள் ரொம்பவே இஷ்ட தெய்வம், அந்த படம்லாம் வைக்கலாம்னா கண்டிப்பாக வைக்கலாங்க. முக்கியமாக குலதெய்வ படம் கண்டிப்பாக இருக்கணுங்க. குலதெய்வ படங்களை வச்சு நம்ம கண்டிப்பாக வழிபடணும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா குலதெய்வ படம் இருக்காது. சில பேர் வந்துட்டு 3 கல் வச்சு வழிபடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க குலதெய்வத்தை நினச்சி ஒரு அகல் விளக்கை ஏற்றுங்க. நீங்கள் எப்போ பூஜை பண்ணுறீங்களோ முதல்ல பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட குலதெய்வத்தை நினச்சி வழிபட்டுட்டு அப்புறம் உங்களோட பூஜையை ஆரம்பிங்க. அதுவே நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு செய்கிற மிகப்பெரிய வழிபாடுங்க. விக்கிரகம் வைக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பாக விக்கிரகம் வைக்கலாங்க. ஆனால் மிகப்பெரிய விக்கிரகங்களை வைக்காதீங்க. ஏன்னா சுவாமி ரூம் இருக்கிறதே நமக்கு ஓரளவு சின்னதாக தான் இருக்கும் எல்லார் வீட்லேயுமே. அப்படி இருக்கும்பொழுது மிகப்பெரிய விக்கிரகங்களை வைக்கும்பொழுது சுவாமி ரூமே நமக்கு அடைச்ச மாதிரி ஆகிடும். அதனால் ஓரளவு சின்ன விக்கிரகமாக வச்சு வழிபடுங்க. ஆனால் விக்கிரகங்கள் வைக்கும் பொழுது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, அந்த விக்கிரகத்திற்கு முக்கியமான அலங்காரங்கள், ஒரு நெய்வேத்தியம் எல்லாமே வச்சு அபிஷேகங்கள் இதெல்லாமே நீங்கள் முறையாக செய்யணுங்க. நம்ம படன்ற பொழுது நம்ம தொடச்சி சுத்தமாக குங்குமஞ்சள் வைப்போங்க. ஆனால் நம்ம விக்கிரகம்னும் போது அதை ரொம்பவே சுத்தமாக பராமரிக்க வேண்டியது அவசியங்க. பூஜை அறை எந்த திசையை பார்த்து இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி வைக்கலாங்க. அப்படியும் கிழக்கு நோக்கி வைக்க வசதி இல்லை அப்படின்னிங்கன்னா மேற்கு நோக்கி வைக்கலாங்க, இல்லை வடக்கு நோக்கி கூட வைக்கலாங்க. தெற்கு நோக்கி வைக்கிறத தவிர்த்துக்கோங்க. இப்போ சின்னதாக இருக்குது எனக்கு சுவாமி ரூம், கிச்சனில் தான் நான் வச்சுருக்கேன், சின்ன பாக்ஸ் மாதிரி வாங்கி நாங்கள் அடிச்சிருக்கோம், எங்கள் வீடே சின்னது தான் அப்படின்னிங்கன்னா நீங்கள் முக்கியமாக அங்கே இருக்க வேண்டிய படம் என்னென்னா விநாயகர்,
லக்ஷ்மி தேவி, சரஸ்வதி இந்த படத்தை வாங்கி வச்சுக்கோங்க. அவங்க கூட முருகரும் பெருமாளும் இருக்கிற படத்தை நீங்கள் வச்சுக்கலாங்க. அதற்கூட உங்களோட குலதெய்வ படமோ இல்லை உங்களோட இஷ்ட தெய்வ படமோ கண்டிப்பாக வாங்கி வைக்கலாங்க. நிறைய பேர் வராகி அம்மன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நான் படம் வாங்கி வைக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக வராகி அம்மன் படம் நீங்கள் வச்சுக்கலாங்க. சில பேர் வந்துட்டு அவங்கவுங்களோட மூதாதையர் வைத்து வணங்கியிருப்பாங்க. அவங்களோட குலதெய்வங்கள் பரம்பரையாக வச்சு அவங்க முக்கியமான சாமி படங்களை வச்சு வழிபட்டிருப்பாங்க. அதையே நம்மளும் வச்சு வழிபடலான்னா கண்டிப்பாக வச்சு வழிபடலாங்க. ஆனால் அதுவே அந்த படம் வந்துட்டு அவர்கள் வைத்து வழிபட்டு ரொம்பவே ஒரு சிதைந்து அந்த வண்ணம்லாம் போய் இல்லை கண்ணாடி உடஞ்சி அந்த மாதிரி இருக்கிற படங்களை பூஜை அறையில் வைக்காதீங்க. அதை நீங்கள் ஃப்ரேம் கடையில் கொடுத்து புதுசாக ஃப்ரேமோ இல்லை அதுக்கான என்ன மாற்று வேலையை செஞ்சு நீங்கள் அந்த படத்தை நீங்கள் பூஜை அறையில் வைக்கலாங்க. அதே மாதிரி சிலைகள் ஏதாவது உடைந்திருந்தாலோ விரிசல் விட்டிருந்தாலோ பூஜை அறையில் வைக்காதீங்க. சில பேர் வீட்டில் வந்து வேல் சூலாயுதம் வைக்கிற பழக்கம் இருக்குது. நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்பீங்க, கண்டிப்பாக வைக்கலாமான்னு சொல்லிட்டு. வேல் வைத்தும் வழிபடலாங்க, சூலாயுதம் வைத்தும் வழிபடலாங்க. அதையுமே நம்ம முறையாக வேல் பூஜை அடிக்கடி செய்யணும். ஒரு கிருத்திகை நாட்களில், ஒரு முக்கியமான விரத நாட்களில் அதற்குரிய பூஜைகளை நம்ம கண்டிப்பாக செய்யணுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வேலோட முனையில் எலுமிச்சை பழத்தை நம்ம சொருகி வைக்கணுங்க. சூலாயுதத்துக்குமே நம்ம எலுமிச்சை பழத்தை சொருகி வைக்கணுங்க. எனக்கு ரொம்ப இஷ்டம், நான் வேல் வச்சு கும்பிட்றது, இல்லை ஒரு கோவிலுக்கு போகும்போது ஒரு இஷ்ட தெய்வத்தை நம்ம வாங்கிட்டு வர்றோம் அப்படின்னா வாங்கிட்டு வந்து நம்ம அப்படியே வச்சிடக்கூடாதுங்க. வழக்கம் போல் ஒரு குங்குமம் வச்சு பூஜை பண்ணக்கூடாதுங்க. கண்டிப்பாக நம்ம பூஜை ரூமில் நம்ம வழிபடும் பொழுது நம்மளோட இஷ்ட தெய்வங்களுக்கான ஒரு நாமங்களை சொல்லணுங்க. ஒரு பாடல் வரிகளை படிக்கலாம், ஒரு ஸ்லோகங்களை சொல்லலாம். நம்ம இஷ்ட தெய்வங்கள் இல்லைங்க, நம்ம பூஜை அறையில் இருக்கிற ஒவ்வொரு சுவாமிக்கு ஒவ்வொரு ஸ்லோகம் இருக்குது. உங்களால் முடியும் பொழுது அந்தந்த விரத நாட்களில் அந்தந்த ஸ்லோகங்களை சொல்லி வழிபடும் பொழுது கண்டிப்பாக அதற்கான பலன் உங்களுக்கு கை மேலே கிடைக்குங்க. நான் பொதுவாக சாமி கும்பிடும்பொழுதே விநாயகருக்கு முருகருக்கு அப்படின்றத ஒரு சின்ன சின்ன ஸ்லோகங்களாகவே சொல்லி தாங்க வழிபடுவேன். பூஜை அறையில் வழிபடும்பொழுது என்னோட குலதெய்வமான முனீஸ்வரை நினச்சி வழிபட்டுக்குவேங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இஷ்ட தெய்வத்தையும் நினச்சி வழிபட்டுக்குவாங்க. அப்புறம் நம்மளோட முறையான எல்லா தெய்வங்களோட ஸ்லோகம், நமக்கு தெரிகிற தெய்வங்களோட ஸ்லோகத்தை சொல்லலாம். அப்படியே தெரியலனாலும் இப்போ தாங்க செல்ஃபோன் இருக்கவே இருக்குது. நமக்கு தேவையான மந்திரங்களை அது சொன்னால் போதும், அதுலேயே எல்லாமே வந்துடுது. அதை பார்த்து நம்ம எல்லா மந்திரங்களையும் படிச்சிடலாங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் படிக்கும் பொழுது அந்த தெய்வத்துக்கே ஒரு உயிரோட்டம் வந்த மாதிரி இருக்குங்க. ஏன்னா நம்ம எந்த ஒரு கஷ்டம்னாலும் சரி சந்தோஷம்னாலும் சரி முதல்ல நம்ம தெய்வத்துக்கிட்ட தான் முறையிடுவோம் இல்லைங்களா. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு இடிச்சுக்கிறோம், இல்லை யாருக்காவது ஏதாவது உடம்பு சொல்லலாம், ஐயோ கடவுளே ஏமா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம வழிபடுறதே கடவுளுக்கு தாங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சு, நல்லது வாங்கிட்டோம், கடவுளே நன்றிப்பா அப்படின்னு நம்ம முதல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கடவுள்கிட்ட தான் நம்ம ஒப்படைக்கிறோம். அந்த கடவுளுக்கு உயிரோட்டம் தர்றதே நம்ம செய்யக்கூடிய ஒரு பூஜைகள் தாங்க. நம்ம பூஜை அறைகளை அடிக்கடி சுத்தம் பண்ணாமல் ஒழுங்காக அதை பராமரிக்காமல் இருந்தால் அந்த பூஜை அறையை ஒரு வெறிச்சோடி இருக்குங்க. அந்த பூஜை அறைக்கு உயிரோட்டம் தருவதே நம்ம தாங்க. இப்போது பூஜை அறையில் வைக்கக்கூடாத படங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். சனீஸ்வர பகவான் படம் வைக்கக்கூடாதுங்க. நவ கிரகங்களோட படத்தை வைக்கிறத தவிர்த்துக்கோங்க. ராஜ சிலை உருவத்தில் இருக்கிறவரை வைக்கிறத தவிர்த்துக்கோங்க. மொட்டை அடித்து ஆண்டி குளத்தில் இருக்கிற முருகர் சுவாமி படத்தையும் தவிர்த்துக்கோங்க. ரொம்ப கோவமாக உக்கிரமாக இருக்கக்கூடிய காளி படத்தையும் வைக்காதீங்க. ஏன்னா ஆவேசமாக இருக்கிற சாமி படங்களை வைக்கிறத நிறுத்துக்கலாங்க. சாந்தமாக இருக்கிற சாமி படங்களை வைக்கும்பொழுது நம்ம அதை பார்க்கும்பொழுது ஒரு அமைதி கிடைக்கும் இல்லைங்களா. அதனால் உக்கிரமான தெய்வங்களை நம்ம வைக்கிறத தவிர்த்துக்கலாங்க. சில பேர் வீட்டில் அவங்களுக்கே தெரியாமல் கொஞ்சம் தலைவிரி கோலமாக ரொம்ப கோவமாக ரொம்ப கொடூரமாக இருக்கிற ஒரு சுவாமி படங்களை வச்சுருவாங்க. அப்புறமா நமக்கே சில விஷயங்கள் ஏன் நடக்குது அப்படின்றது கூட நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி படங்களை நீங்கள் இருந்தால் கூட எடுத்துகிட்டு போய் ஏதாவது கோவில்களில் நீங்கள் வச்சுருங்க, இல்லை நீர்நிலைகளில் நீங்கள் விட்டுலாங்க விக்கிரகமாக இருந்தால். அதே மாதிரி கிழிந்த உடைந்த படங்களை ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வைக்காதீங்க வீட்டில், அதையுமே தவிர்த்துடுங்க. இன்னொன்று, சில பேர் இறந்தவங்களோட படத்தை, அதாவது நம்மளோட மூதாதையர்கள் இருப்பாங்க இல்லையா, நம்மளோட அம்மா அப்பா இல்லை வேற யாராவது நம்மளோட மூதாதையர் இறந்துருப்பாங்க, அவங்களோட படத்தை பூஜை அறையில் வைக்கலாமான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக அவங்களோட படத்தையும் பூஜை அறையில் வைக்கக்கூடாதுங்க. என்னோட அடுத்த வீடியோவில் மூதாதையர்கள் படத்தை எந்த திசையில் வச்சு எப்படி வழிபடணுன்ற வீடியோவையுமே நான் போடுறேங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை தவிர இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சது இல்லை நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தாலும் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு யூஸ் ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.